அமலோற்பவமான தாயார் மரியாளை தியானிப்போம். அமலோற்பம் என்பது இயேசுவின் தாயான மரியாள் மூல பாவமின்றி அவர் உருவான முதல் நொடியிலிருந்து கடவுளால் பாதுகாக்கப்பட்டார் என்ற கத்தோலிக்க போதனை. இது மரியாளின் பிறப்பு பற்றியதல்ல, அவர் செயின்ட் அன்னையின் கருவறையில் கருத்தரிக்கப்பட்ட அந்த கணம் பற்றியது. கடவுள் கிறிஸ்துவின் எதிர்கால மீட்பு அருளை முன்னோக்கி வழங்கி மரியாளை எந்த பாவக் கரையுமில்லாத புனித பாத்திரமாக ஆக்கினார். இந்த உண்மையை திருச்சபை 1854 ஆண்டு போப் பியஸ் 16 அவர்கள் அறிவித்தது. ஒவ்வொரு ஆண்டும் டிசம்பர் 8 அன்று நாம் இதை கொண்டாடுகிறோம். இந்த போதனை ஏன் அவசியம்? ஏனெனில் உண்மையான தேவனும் மனிதனுமான இயேசு முழுமையாக தூய்மையான தாயின் மூலம் உலகிற்குள் வர வேண்டும். அதற்காக மரியாள் புதிய எவாள் போல் பூரண கிருபையால் நிரம்பியவளாக கடவுளால் ஆயத்தப்படுத்தப்பட்டார். பாரம்பரியத்தின்படி செயின்ட் யோவாக்கீம் மற்றும் செயின்ட் அன்னை துன்பத்தில் கடவுளை வேண்டி பிரார்த்தனை செய்தனர். கடவுள் அவர்களின் ஜெபத்தை ஏற்று ஒரு தூதரை அனுப்பி நீ கர்ப்பம் தருவாய் என்று அறிவித்தார். செயின்ட் அன்னையே அமலோற்பவம் அல்ல, ஆனால் மரியாள் தனித்துவமான கடவுளின் கிருபையால் மூல பாவமின்றி கருத்தரிக்கப்பட்டார். பின்னர் 1858 லூர்து, பிரான்சில் பிளெஸ்ட் வர்ஜின் திரு பெர்னடெட்டிடம் தோன்றி நான் அமலோற்பவம் என்றார். வானமே இந்த உண்மையை உறுதிப்படுத்தியது. இப்போது நம்முடைய பரிசுத்த தாயாரை மனப்பூர்வமாக போற்றுவோம். ஆவே மரியா, கிருபையால் நிரம்பியவளே, கடவுள் உன்னுடன் உள்ளார். பெண்களில் ஆசீர்வதிக்கப்பட்டவள நீர், உமது கர்ப்பத்தின் கனியான இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவர். பரலோக தெய்வத்தாய் மரியா, எங்கள் பாவிகளுக்காக இப்போது மற்றும் எங்கள் இறப்பு காலத்தில் ஜெபியுங்கள். பிதாவிற்கும் புத்திரர்க்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாகுக. ஆமென்.